எல்லோருக்கும் வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு விளைச்சல், அதாவது கத்திரிக்காய்னா ஒரு சைஸு மீடியம் சைஸ் வந்தோன்னா பறிச்சிடலாம். அப்படி ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் நம்ம வந்து அது கரெக்டான டேட்டை கண்டுபிடிச்சி பறிச்சிருவோம். இந்த வாழைத்தாறு எப்படி விளைஞ்சிட்டு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். நிறைய பேர் அதாவது பார்த்திங்கன்னா வீட்டில் கூட வச்சுருப்போம். ஆனால் இதை நம்ம பழுக்க வைக்கணும்னு ஆசைப்படுவோம். விவசாயம் பண்ணுற எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வீட்டில் தனியாக இப்போ ஒரே ஒரு எனக்கு விவசாயம் பண்ண ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் ஒரே ஒரு வாழை அந்த மாதிரியாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு எப்படின்னு இப்போ அங்கே பார்க்கலாம். வாழைத்தாரில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஒரு கோடு மாதிரி நரம்புன்னு சொல்லுற மாதிரி இந்த நரம்பு மாதிரியாக வரும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விளைச்சலுக்கு நமக்கு நாள் இருக்குது, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிடலாம். இந்த வாழைத்தார்லேயும் பார்த்தீங்கன்னா அதே நரம்பு இருக்குது, இந்த நரம்பு பகுதி. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த காய்களில் அந்த நரம்பு பகுதி குறைஞ்சிட்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூக்கு மாதிரி மேலே நம்ம உரித்து எடுக்கிற பகுதி நல்ல ஒரு கேப் கிடச்சிரும். இந்த இடத்த தான் நம்ம பிச்சு அப்படியே உரித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம அப்படியே வெட்டி ஒரு பத்தியை மாத்திரம் இதில் ஏற்றி வச்சா போதும். அதாவது இந்த காயிலேயே நம்ம அப்படி குத்தி வச்சா கூட போதும். ஒரு சாக்கில் கட்டி வைக்கலாம். கொஞ்ச நேரம் புகைய இந்த மூடு ஃபுல்லாக பரவுகிற மாதிரியாக ஒரு பத்தி, அதாவது நம்ம வீட்டுக்கு சாமிகளுக்கு கொளுத்துற பத்தியை பொருத்தி வச்சாலே போதும். இயற்கை முறையில் சிறப்பாக நமக்கு வாழைப்பழம் வீட்டிலே தயாராகிடும். நம்ம உழைப்பு, நம்ம வீட்டில் வளர்த்ததை நம்மளே சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்.